எதுக்குடா அவளை சாகடிச்ச? நீ சாகடிச்சுட்டு எதுக்குடா என் மேல பழிக போட பார்த்த? இப்ப நீ சொல்லல, உன் வயித்துல குத்தி குத்தியோ உன்னை சாகடிச்சிருவேன். சொல்றா. உன்னெல்லாம் சாகடிச்சு நான் தப்பு பண்ண விரும்பல. ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்ல ராட் எடுத்து சூத்துவே சொருகுவேன். சொல்றா. ஊர்ல எங்க மேல இருக்கிற பக்தி கம்மியாகும் போது என்ன பண்ண சொல்ற? தலைமுறை தலைமுறையா எங்க தாத்தாக்கள் வச்ச நிபந்தனைகள் எங்களுக்கு மக்கள் கையால பூஜை பண்றதுதான். அதுதான் எங்களுக்கும் பிடிக்கும். இல்ல அது ஒரு போதை. அது இப்ப போக போதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ண சொல்ற? எங்களை பத்தின உண்மையெல்லாம் இந்த ஊருக்கு சொல்றேன்னு சொன்னப்பவே எங்க அக்கா உன்னை சாகடிச்சிருக்கணும். ஆனா சாகடிக்கல. நாங்க செஞ்ச தப்பே அதுதான். நேத்து நைட்டு நீ என்ன பண்ணி அதை நான் பார்த்துட்டேன். எங்க குடும்ப மானத்தை எடுத்துட்டா எப்படி விட முடியும்? அரண்மனைக்குள்ள ரத்தம் சிந்த கூடாதுன்னு தான் கழுத்தை இறுக்கி கொடூரமா சாகடிச்சிட்டேன். எப்ப பார்த்தாலும் நான் சின்னவன் என் பேச்சை கேளுன்னு விருப்பத்திட்டு இருந்தா. என் குஞ்சு மேலே மயிர் வந்துருச்சு, நானும் பெரிய வந்தேன்டா. எங்க கௌரவம் போகும்போது பார்த்து இருக்க சொல்றியா? அது யாரா இருந்தாலும் சரி. அதனாலதான் கோட்டை பக்கம் வந்து எவன் தளர்ந்து பார்த்தாலும் அவங்கள சாகடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஊர் மக்களே சாகடிச்சு இவங்களே பயமுறுத்திக்கிட்டு இருந்தேன். நாங்களே சாகடிச்சு நாங்களே ஆத்மா இருக்குன்னு பயமுறுத்திக்கிட்டு இருந்தோம். தலைமுறையா இந்த பயத்தை அவங்களுக்கு காட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனா என் அக்கா உன் கூட படுத்துட்டு எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான். எங்களுக்கு வாங்கிட்ட இருந்து எதுவுமே தேவை கிடையாது. இவங்க எங்களை கடவுளா பூஜை பண்ணா போதும். எங்க தாத்தா காலத்துல இருந்து அதுதான் ஆனந்தம். இந்த சந்தோஷத்துக்காக தான் நாங்க எல்லாத்தையும் காப்பாத்திக்கிட்டு வந்தோம். ஆனா ஒன்னாலையும் என் அக்காவளையும் அது போகுதுன்னா அதுக்காக தான் அவளை சாவடிச்சிட்டேன். அந்த பழிய உன் மேல போட்டு மக்கள் மூலியமா உன்னை சாகடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியாடா தேவடியா பையா. தக்குள்ள தேவடியா பையன. மனுஷங்க உயிர்னா உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சாதாரணமா போச்சாடா? ஒத்த உங்களுக்கு என்னடா பூஜை பண்ணணும்? நீங்க என்ன கடவுளாடா? மனுஷங்களுக்கு அப்பாவித்தனம் இருக்கலாம், ஆனா லூசு போவா இருக்கக்கூடாது. உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்காம வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதிரி புறம்போக்குங்களுக்கு அடிமையாத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும். இப்ப தலை குனிஞ்சு என்ன பிரயோஜனம்? தேவையில்லாம உங்ககிட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்கேன் பாரு. சாவணும்னா செத்து ஒழுங்கடா.